வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். பழங்காலத்துல நம்முடைய திருமண முறை எப்படி இருந்தது? ஏன்னா இந்த புரோகிதர் வச்சு கல்யாணம் பண்ணதை எதிர்த்து சீர்திருத்த கல்யாணம் சட்டம் கொண்டு வந்து இப்படி எல்லாம் பண்ணதை பத்தி சில விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப பழங்காலத்துல நம்முடைய திருமண முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கிறது பத்தி கூட சில தெளிவுகள் நமக்கு பிறக்க முடியும். அகநானூர்ல ஒரு திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு செய்யுள் இருக்கு. அந்த செய்யுள் என்ன சொல்றாங்க, அங்கண் இரு விசம்பு விளங்க திங்கள் சகடம் வேண்டிய துகள்நீர் குட்டத்து கடிநகர் புனைந்து கடவுள் பேணி படுமணம் உழவோடு பரூப்பனை இமிழ மலைபட்டன்ன மணல்மலி பந்தர் இளையணி சிறப்பில் பெயர் வியப்பாற்றி தமர்தமக்கு ஈந்த தலைநாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வானம் ஒளியுடன் துலங்கும், மதி சந்திரன் ரோஹிணியுடன் சேர்ந்திருப்பான், கடவுளை வணங்குவர், மணமுரசு ஒலிக்கும், மணமகள் நீராட்ட பெறுவள், பந்தர் புதுமணல் பரப்பப்பட்டிருக்கும், மணமகள் அணிகல பொலிவுடன் பந்தலில் அமர்ந்திருப்பள், இதன் பின் மணமகனுக்கு மணமகள் உறவினர் மணமகளை ஈந்து மகிழ்வர். இவ்வளவுதான் கல்யாணம்ங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேரளாவில் நாயர் வீட்டு கல்யாணம் பார்த்தீங்கன்னா உட்காருவாங்க, எந்திரிச்சிருவாங்க, அவ்வளவுதான் கல்யாணம் நம்ம உடனே முடிஞ்சிடும். அதே மாதிரி இது இருந்தது. இத பி.டி. ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஒரு புக் எழுதியிருக்காரு, நம்ம ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன எழுதுறாரு, இட் வில் பி நோட்டிஸ்ட் தட் இன் திஸ் ஏன்ஷியன்ட் தமிழ் ரைட் ஆஃப் மேரேஜ் தெர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் ஆரியன், no lighting of fire, no circumambulation of fire and no priest to receive dakshana அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். ஆனா பின்னாடி இந்த வழக்கங்கள்லாம் வந்தது. ஒரு சமுதாயம் மாறுதல் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், புது புது பழக்க வழக்கங்கள் தோன்றத்தான் செய்யும். ஆனா இதை சில பேர் எதிர்த்த போது எது தவறுனா, பின்னால வந்த மன வழக்கங்கள், அதாவது சடங்குகள் வைத்து புரோகிதர் வைத்து செய்யற கல்யாணம் மட்டும்தான் செல்லுபடியாகும், மற்றவைகள் எல்லாம் தே ஆர் நாட் லீகலி அக்செப்டட் அஸ் மேரேஜ், சட்டப்படி திருமணம் அல்ல அப்படின்னு சொல்லி ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல இருந்தது. இதை மாத்தினவங்க 1967 எதிர்கட்சியாக அது வரைக்கும் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச சீர்திருத்தங்கள்ல முதல் ஒன் அமங் த ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா, எந்தவித சடங்குகளும் இல்லாமல் மணமகனும் மணமகளும் மாலை மாற்றிக்கொண்டு மணமகன் மணமகளுக்கு தாலி அணிவித்து விட்டால் அது லீகலி அக்செப்டட் மேரேஜ் சொல்லி ஒரு டிராப்ட் கொண்டு வந்தாங்க. இது கண்ணன் சொல்லி ஃபாரின் சர்வீஸ்ல ரொம்ப நாள் வேலை பார்த்த என்னுடைய நண்பர் திரு அண்ணாதுரை அவர்களுடைய பயோகிராஃபி எழுதியிருக்காரு. அதுல ஒரு குறிப்பு சொல்றாரு, இந்த டிராப்ட பார்த்த உடனே அந்நேரம் இருந்த முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் இதை நீங்க பெரியார்ட்டையும் காமிச்சிருங்கன்னு சொன்னாங்க. பெரியார் அதை பார்த்துட்டு சொன்னாராம், இந்த தாலி கட்டுறதே ஆண் பெண்ணை அடிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்ப தாலி கட்டினா தான் கல்யாணம் மறுபடியும் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அதை எடுத்துடணுமான்னு கேட்டபோது சொன்னாராம், தாலி கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா பொண்ணுங்களுக்கு இனிமேல கோபம் வராதா, அப்படி இருக்கக்கூடாது, அதனால என்ன பண்ணுங்க, மணமகனும் மணமகளும் மாலை மாற்றிக்கொண்டு தாலி கட்டி கொண்டாலோ தாலி கட்டாமல் இருந்தாலோ அது அங்கீகரிக்கப்பட்ட சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதுல முக்கியமானது என்னன்னா, அப்ப சடங்குகளே வைக்க கூடாதா? அப்படி சொல்லல. சடங்குகளோட யாராவது நடத்துறதுன்னா அவங்க நடத்திக்கிட்டு, இதுதான் வாழ்க்கையில சட்டங்கள் எப்படி இருக்கணும்னா, எல்லோருடைய பழக்க வழக்கங்களையும் மதிப்பதாக இருக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட திருமணங்களும் செல்லும். உங்களுக்கு புரோகிதர் வச்சு சடங்குகள்லாம் வச்சு கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வைங்க, அப்படிப்பட்ட திருமணங்கள் செல்லும். ஆனா எந்த சடங்குகளும் இல்லாமல் நாங்கள் பழந்தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சீர்திருத்தம் இந்த ஹிந்து ரிலிஜியஸ் ஆக்ட்ல இவங்க செஞ்ச இந்த சீர்திருத்தத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்செப்ட் பண்ணி இட் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட். இது ரொம்ப பெரிய சீர்திருத்தம், தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போனது இந்தியாவுக்கே ஆன ரொம்ப பெரிய சீர்திருத்தம் அப்படிங்கிற அளவுல இது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி இன்றைய நாளை முடித்துக் கொள்வோம். வணக்கம்.